இன்னைக்கு நம்ம காமெடி அண்ட் த்ரில்லர் கலந்த ஒரு படத்த தான் பார்க்க போறோம். இதோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோன்னு சொல்லப்போற ஒரு லோக்கல் அர்பன் லெஜண்ட் ஒரு குட்டி ஊர்ல உள்ள டீனேஜ் பசங்களலாம் கொடூரமா கொல்லுது. அது கிட்ட இருந்து இந்த பசங்க தப்பிக்கிறாங்களா? இல்ல இவங்களையும் கொன்னுருதாங்கிறது தான் இந்த கதை. படத்த என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டா சொல்லியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட்டிங்ல 1991ல நடந்தத காட்டுறாங்க. அங்க ஒரு வயலுக்கு நடுவுல கொஞ்சம் டீனேஜ் பசங்கலாம் சேர்ந்து நல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு அவ கையில ஒரு மியூசிக்கல் பாக்ஸ் வச்சு விளையாடிட்டு, அவ பாய் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் குடுத்துட்டு அங்கிருந்து ஒதுக்குப்புறமா எந்திரிச்சு போக, ஃபர்ஸ்ட் இவன் வேணான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே இருந்து பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றான். உடனே அவ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இவன சீண்டி விட, தூங்கிட்டு இருந்த குதிரையை எழுப்பிட்டியேடின்னு சொல்லிட்டு 2 பேரும் வயலுக்குள்ள புகுந்துடுறாங்க. இப்போ அவ ஓட இவன் துரத்தன்னு 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் தனியா எங்கேயோ மிஸ் ஆகிடுறா. இவனும் கத்தி கத்தி கூப்பிட்டு பார்க்கறான். ஆனா அந்த பொண்ணுட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. அப்போ சடனா அந்த பொண்ணு வாயெல்லாம் ரத்தத்தோட இவன் மேல வந்து விழுறா. இவன் உனக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ளே அவ கீழ விழுந்து இறந்து போயிடுறா. அப்போ அங்க இருக்கிற செடியெல்லாம் சடனா அசைய ஆரம்பிக்குது. இவன் அதை பார்த்து பயந்து போய் அங்கிருந்து ஓட ஸ்டார்ட் பண்றான். ஆனா கொஞ்ச தூரத்துல தடுக்கி கீழ விழுந்துறான். சரின்னு மறுபடியும் எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்க, அவன் முன்னால ஜோக்கர் வேஷம் போட்ட ஒரு சைக்கோ வந்து அவன அங்கேயே குத்தி கொன்னுடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ட காட்டுறாங்க. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின் குயின். அப்புறம் அவ அப்பா ஒரு டாக்டரா இருப்பாரு. அவர் பேர் கிளென். இப்போ 2 பேரும் கெட்டில் ஸ்பிரிங்ஸ்ங்கிற ஒரு ஊருக்கு புதுசா குடிபோறாங்க. இப்போ கிளென் நல்லா ஜாலியா 80s ராப் சாங்லாம் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா குயின்க்கு இதெல்லாம் சகிக்க முடியல. உடனே அப்பா தயவு செஞ்சு இந்த தாத்தா பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல, என்னது தாத்தா பாட்டா? இதெல்லாம் எப்பேர்ப்பட்ட பாட்டு அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் அவங்க புது வீட்டுக்கே ரீச் ஆயிடுறாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு வைஃபை கூட இல்ல. அது மட்டும் இல்லாம அங்கங்க எலி வேற செத்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு குயின் வீடு வாங்கியிருக்காராம். நல்ல வீடா வாங்கியிருக்காருன்னு புலம்பிக்கிட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில குயின் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, கிளென் வெயிட் பண்ணு நான் உன்னை கார்ல கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றாரு. அதுக்கு உடனே எனக்கு 17 வயசு ஆயிருச்சு. எனக்கு கார்ல ரைடுலாம் வேணாம். எனக்கு சொந்தமா கார் வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு வீட்டு டோரை ஓபன் பண்றா. பார்த்தா ஒருத்தன் மலை மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவ பயந்து போய் யாருடா நீன்னு கேட்க, பயப்படாத நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போலான்னு தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். அதை பார்த்ததும் அவன் அப்பா யாருடா நீ என் பொண்ணு கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, இது நல்ல விஷயம் தானே, உனக்கும் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்னு அவன் கூட அனுப்பிச்சு வைக்கிறாரு. சரின்னு இவளும் அவன் கூடவே ஸ்கூலுக்கு நடந்து போறா. இதுவே நம்ம ஊர் அப்பாவா இருந்தா என்ன ஆகியிருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு ரீச் ஆகுறாங்க. ஆனா குயின் எந்த கிளாஸ்னு தெரியாதனால லேட்டா கிளாஸுக்கு போறா. ஆனா ஃபர்ஸ்ட் டேன்னு கூட பார்க்காம அவங்க டீச்சர் குயின்ட்ட மூஞ்ச கட்டுறாரு. இப்போ டீச்சர் அடுத்த வாரம் எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்க போறேன்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ பின்னால திரும்பி போர்டை பார்த்தா அந்த உடலுடன் இந்த தலைங்கிற மாதிரி போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து டீச்சர் கடுப்பாகி உங்களுக்கு இன்னைக்கே டெஸ்ட் விடான்னு சொல்லிட்டு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண, எல்லா பசங்களும் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தும் சிரிக்கிறாங்க. என்ன எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு பேப்பர் வாங்கி பார்த்தா, இவரோட டேட்டிங் ஆப்ல போட்டு வச்சிருந்த ப்ரொஃபைல் போட்டோ எடுத்து கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மனுஷன் கடுப்பாகி ஹீரோயினோட சேர்த்து பாதி பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் அந்த பனிஷ்மெண்ட் வாங்கின பசங்கலாம் குயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குரூப்பை சேர்ந்த கோலுங்கிற பையன் அவங்கலாம் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிற யூடியூப் சேனலை காட்டி நீயும் ஃப்ரீயா இருக்கும்போது எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றான். அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவ அப்பாவும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்திருக்காங்க. அங்க இருக்கிற வெயிட்டர் கிளென்ட்ட நல்லா பேசுறா. ஆனா அதுவே குயின் ஏதாச்சும் கேட்டா பதில் சொல்லாம மூஞ்ச கட்டுறா. அப்போ இவங்க ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஊர் ஷெரீஃப் வந்து நீங்க தான் எங்க ஊருக்கு வந்திருக்க புது டாக்டரான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து குயினை வெளியே வர சொல்றாங்க. அவங்கள பார்த்ததும் ஷெரீஃப் குயின்ட்ட அந்த தற்கொலைங்க கூட மட்டும் சேரவே சேராத, ஒரு தடவை இவங்களால ஒரு ஃபேக்டரி எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா குயின் அவர் சொல்றதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து நைஸா நழுவி அவங்கள பார்க்க வந்துடுறா. இப்போ எல்லாம் சேர்ந்து சரக்கடிக்க பிளான் பண்றானுங்க. ஆனா இவனுங்க மைனருங்கிறதுனால சரக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அதை திருடிடலான்னு பிளான் பண்ணி அங்க ஒரு ஷாப்புக்கு போய் மேட்டும் டக்கரும் சண்டை போடுறாங்க. அப்போ ஓனர் டிஸ்ட்ராக்ட் ஆன டைமா பார்த்து சரக்கு அங்க இருந்து எடுத்துட்டு அதுக்கான காசையும் வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ அன்னைக்கு நைட் எல்லாம் ஒரு பழைய ஃபேக்டரிக்கு போய் சரக்க போட்டுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ மேட் மட்டும் தனியா அங்க இருந்து எந்திரிச்சு பிசடிக்க போயிடுறான். அப்பதான் குயின்க்கு ஷெரீஃப் சொன்னது ஞாபகம் வருது. உடனே கோல்ட்ட நீங்க ஏதோ ஃபேக்டரி எரிச்சிட்டதா சொன்னாங்களே, அது உண்மையான்னு கேட்க, உடனே அவன் நாங்க அங்க வெறும் வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ அங்க இருந்த ஏதோ வயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த இடம் எரிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஊர் பெரியவங்கலாம் ஏதோ நாங்க தான் எரிச்சிட்டோம்னு சொல்லி எங்க மேல பழிய போட்டாங்கன்னு சொல்றான். அப்போ சடனா மேட் அவன் வயிறுலாம் கிழிஞ்சு குடல் வெளியே வந்த மணிக்கு வரான். அவனுக்கு பின்னாலே கையில கத்தியோட ஒரு ஜோக்கர் வர குயின் பயந்து போய் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறா. அப்போ கோலவளை பிடிச்சு பயப்படாத அது வெறும் டக்கர் தான் சொல்ல, அப்புறம் தான் அவன் மாஸ்க் கலட்டுறான். பார்த்தா இவங்கலாம் சேர்ந்து குயினை பிராங்க் பண்ணி வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ எல்லாம் பார்ட்டி பண்ணி முடிச்சதும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா குயினும் கோலும் மட்டும் அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்களோட வாழ்க்கை கதைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ குயின் இறந்து போன அவ அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கா. கோலும் அவனோட இறந்து போன சிஸ்டரை பத்தி சொல்லி 2 பேரும் அப்படியே மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு குயின் அவ வீட்டுல டிராப் பண்ண வரான். அப்ப போறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து மம்மம் பண்ணிட்டு இருக்க, அப்போ அவங்க சடனா கிளென் வந்துடுறாரு. உடனே எங்களை டிஸ்டர்ப் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சுப்பான்னு குயின் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. அப்போ கிளென் கோல் கிட்ட இனிமே என் பொண்ணு கூட சுத்தாதடான்னு சொல்லி மிரட்டி விட்டுறாரு. சரி இப்ப குயின்ட்ட போய் பேசலான்னு போக, ஆனா அவ சிவபூஜையில அந்த கரடி மாதிரி ஏன்பா உள்ள வந்தீங்கன்னு கத்திட்டு அங்க இருந்து ரூமுக்கு போயிடுறா. இப்போ ரூமுக்கு போயிட்டு ஃபேக்டரியில எடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த வீடியோல டக்கருக்கு பின்னாடி இன்னொரு ஜோக்கர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறா. உடனே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கருக்கு சென்ட் பண்ணி அது யாருன்னு கேக்குறா. அவனும் அதை யாருன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ சடனா அவன் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு கேமரால பார்த்தா ஜோக்கர் வேஷம் போட்ட ஒரு ஆள் நின்னுகிட்டு இருக்கான். டக்கர் உடனே இவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனை பிராங்க் பண்ண வந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கையில ஒரு பொம்மை துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு ஒரு ரூமா தேடுறான். அப்போ ஒரு ரூம்ல கீழே பாலித்தீன் ஷீட்னா போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு மியூசிக்கல் பாக்ஸ் இருக்கிறத பாக்குறான். சரின்னு அதை
எடுத்து கீ குடுக்குறான். பார்த்தா ஒண்ணும் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப அப்போ திடீர்னு அந்த ஜோக்கர் இவன் கழுத்த வெட்டி அந்த பாலித்தீன் பேக்லயே போட்டு இவன பார்சல் பண்ணிடுறான். அடுத்த நாள் அந்த ஊரோட ஃபவுண்டர்ஸ் டே ஃபெஸ்டிவலுக்கு மேயர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இவரு வேற யாரும் இல்ல, நம்ம கோலோட அப்பா தான். இவர பார்க்க ஒரு ஸ்டைல் எலான் மஸ்க் மாதிரியே இருக்குல்ல. சோ இவர நம்ம மஸ்க்னே கூப்பிடுவோம். இப்போ இவர் இந்த ஊர் அப்படி இங்க இப்படின்னு ஸ்பீச் குடுக்குறாரு. அப்போ குயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இங்க நடக்கிற ஷோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜோக்கர் வேஷம் போட்ட ஒரு ஆளு கையில நெருப்பு பந்த வச்சு ஜகிள் பண்ணி ஷோ காட்டிட்டு இருக்க, சடனா அவன் கை ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருந்த ஜோக்கர் பொம்மைல அந்த நெருப்பு பந்த தூக்கி போட்டுறான். இப்போ அது ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிட்டு அந்த பொம்மையே கீழ விழுந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே ஆகிருது. இப்போ மஸ்க் கடுப்பாகி இதெல்லாம் எவன்டா பண்ணதுன்னு கத்த, ஷெரீஃப் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சமும் யோசிக்காம கோலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணமான்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுறாரு. இப்போ இவங்க மேல எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டு வச்சிருக்காரு. அப்போ அங்க இருந்த ஒரு வயசானவர் நீங்க தான் ஃப்ரெண்டோ கோவப்படுத்துனீங்களா, இனிமே உங்களை அது கொல்லாம விடாதுன்னு சொல்ல, இவங்களுக்குன்னா அவர் என்ன சொல்றாருன்னே புரியல. கொஞ்ச நேரத்துல கிளென் அங்க வந்து இவங்க எல்லாரையும் பெயில்ல வெளிய எடுத்துறாரு. அப்படியே கட் பண்ணி மேட்ட காட்டுறாங்க. அவன் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்க மாட்டான், அதனால போலீஸ்டையும் மாட்டிருக்க மாட்டான். அவன் இப்ப வீட்டு கராஜ்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவன் கராஜ்லயே அந்த மியூசிக்கல் பாக்ஸ் இருக்கிறத பாக்குறான். அதை எடுத்து பார்த்துட்டு என்ன கருமண்டா இதுன்னு தூக்கி போட்டு மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்போ பின்னால இருந்து ஒரு ஜோக்கர் வந்து இவன் தம்பல்ஸ்லயே ஒரு கத்திய வச்சு இவன் தலைய துண்டா வெட்டி போட்டு தள்ளிடுறான். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த ஃபார்ம் ஹவுஸ்ல மறுபடியும் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு குன்னையும் கூட்டிட்டு போலான்னு கோல் அவளோட வீட்டுக்கு போய் அவளை இன்வைட் பண்ண, இவளும் அப்பா தூங்குற நேரமா பார்த்து நைஸா எஸ்கேப் ஆகி கோல் கூட சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ்ல நடக்கிற பார்ட்டிக்கு போறா. அங்க அவங்க 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு சரக்கு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தனியா போய் சம்பவம் செய்யலான்னு போவாங்க. இப்படி 2 பேரும் சேர்ந்து மம்மம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போலான்னு போகும்போது கோல் இவளை சடனா நிப்பாட்டிடுறான். இவ உனக்கு என்னாச்சுன்னு கேட்க, கோல் உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், என் மைண்ட் ஃபுல்லா என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல, அதுக்கு குயின் உடனே அப்போ ஃபர்ஸ்ட் உன் மைண்டுக்கு ஏதாச்சும் பண்ணு, அப்புறம் என்கிட்ட வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. பாவம் பிள்ளை ரொம்ப ஏமாந்து போயிடுச்சு போல. இப்போ அவ கோவமா வெளியே வரும்போது ஜானட்டையும் ராணியையும் பாக்குறா. அவளுங்க வந்து என்ன உன்னையும் ரிஜெக்ட் பண்ணிட்டானா, அவன் உன்னை மட்டும் இல்ல எங்களையும் தான் ரிஜெக்ட் பண்ணிருக்கான்னு சொல்ல, குயின் உடனே அதை நீங்க என்கிட்ட முன்னாலே சொல்லிருக்கலாமே, நான் உஷாரா இருப்பேன்னு சொல்றா. ஜானட் உடனே இவள ஒரு மாதிரி அசிங்கமா கலாய்க்கிறா. அதனால 2 பேத்துக்கு சண்டையாகிடுது. அப்போ சடனா யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா சோளக்காட்டுக்கு நடுவுல இருந்து ஒரு பொண்ணு வந்து கீழே விழுந்துடுறா. அவ முதுகுல ஒரு அம்பு குத்தி அங்கேயே இறந்து போயிடுறா. அதை பார்த்ததும் குயின் பயந்து போய் கத்த போக, ஜானட்டும் ராணியும் இவ வாயை மூடிக்கிட்டு டக்கர் தான் நம்மள மறுபடியும் பிராங்க் பண்ண பாப்பான்னு சொல்லி அவ கிட்ட போய் பாக்குறாங்க. அப்போ சோளக்காட்டுக்கு நடுவுல இருந்து ஜோக்கர் வேஷம் போட்ட ஒருத்தனோட தலை மட்டும் தனியா பறந்து வருது. அதை இவளுங்க எடுத்து பார்த்துட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்தா அது மேட்டோட தலை. அப்பவும் இவளுங்க அவங்க பிராங்க் தான் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, பரவாயில்லையே பிளாஸ்டிக் பொம்மை இவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்களேன்னு சொல்ல, குயின் அந்த இறந்து போன பொண்ணோட பல்ஸை செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் நிஜமாவே இறந்து போயிருக்கான்னு. அப்போ சடனா ஜோக்கர் வேஷம் போட்ட ஒரு ஆளு கையில அம்போட வரான். அவனை பார்த்ததும் பார்ட்டில இருந்த ஒரு பையன், ஹே டக்கர் காஸ்டியூம் சூப்பரா இருக்குடான்னு சொல்ல, அவன் இவனோட தலையிலே ஒரு அம்பை விட்டு சொருகி போட்டு தள்ளிடுறான். இப்போ அந்த பொண்ணுங்கலாம் பயந்து போய் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ சடனா அந்த இடத்துக்கு இந்த மலமாடு கையில கன்னோட வந்து அந்த ஜோக்கரை ஷார்ட் கன்னாலே சுட்டு கொன்னுடுறான். இப்போ குயின் அவன் மாஸ்க் கழட்டி யாருன்னு பார்க்கலான்னு போகும்போது இன்னும் நிறைய ஜோக்கர் அங்க வரானுங்க. அதுல ஒருத்தன் கையிலையும் கத்தியும் கடப்பாரையுமா எடுத்துட்டு வரானுங்க. அதுல ஒரு ஜோக்கர் குயின்னு போட்டு தள்ள வரும்போது கரெக்டா கோல் வந்து அவனை அடிச்சு போட்டு காப்பாத்திடுறான். இப்போ அந்த பானோஸ்குள்ள ஓடிடலான்னு பாக்குறானுங்க. ஆனா மத்த பசங்களும் கதவை மூடிட்டு இவனுங்களை உள்ள விட மாட்டேங்கிறானுங்க. உடனே இவனுங்க பக்கத்துல இருந்த ஒரு ஷெல்டருக்குள்ள போய் கதவை முடிக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணி கிளென்ன கட்டுறாங்க. பாவம் பிள்ளை ரொம்ப திட்டிட்டமேன்னு கொஞ்சறதுக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா வெறும் தலகாணி தான் இருக்கு. அதை பார்த்ததும் கடுப்பாகி பிள்ளையாம் பிள்ளை நமக்கு வந்து பெரிய தொல்லையா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி அவளை தேட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ மறுபடியும் அந்த பசங்களே காட்டுறாங்க. அப்ப ஜானட் போலீஸுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா சுத்தமா அங்க சிக்னலே கிடைக்கல. இப்போ கோல் உடனே அந்த மலமாடுட்ட இன்னும் கன்ல எத்தனை புல்லட் இருக்குன்னு கேட்க, இன்னும் 3 புல்லட் இருக்குன்னு சொல்றான். அப்போ அந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வெளியில இருந்து கதவை உடைக்க பார்க்க, இவன் பாட்டு கண்ட மணிக்கு 2 புல்லட்டை சுட்டு வேஸ்ட் பண்ணிடுறான். கோல் உடனே கடுப்பாயி அவனை பிடிச்சு உனக்கு என்ன பைத்தியமாடான்னு கேட்க, உனக்கு தான்டா பைத்தியம், நமக்குள்ள நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்படி அந்த பொண்ணுங்க கூட இருக்க சீ தூன்னு சொல்ல, அப்போதான் இவங்களுக்கு தெரியுது இவனுங்க 2 பேரும் வானவில்னு. இப்போ வெளியே போறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குமான்னு பாக்குறாங்க. அப்ப அங்க ஒரு டனல் இருக்கிறத பார்த்ததும் அது வெளியே எல்லாம் தப்பிச்சு போறாங்க. இப்போ எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த மலமாடு மட்டும் அங்கேயே இருந்து ஜோக்கர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு அந்த இடத்தையே வெடிச்சு சதற வச்சிடறான். கோல் அதை பார்த்துட்டு பயந்து போய் என் காதலனுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு அங்க போக பாக்குறான். ஆனா அந்த பொண்ணுங்களாம் சேர்ந்து அவனை பிடிச்சி இங்க இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும்னு சொல்லி சோளக்காட்டுக்குள்ள கூட்டிட்டு ஓடிடுறாளுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கிளென்னா காட்டுறாங்க. அவர் தான் பொண்ணை காணுமேனு பயந்து போய் அங்க இங்கேயும் தேடிட்டு இருக்காரு. அப்போ அவரோட கிளினிக்கை கிராஸ் பண்ணி போகும்போது அதோட டோர்னா உடஞ்சிருக்கதை நோட் பண்றாரு. உடனே என்னாச்சுன்னு போய் செக் பண்ணலான்னு போக, ஒரு ஜோக்கர் பின்னால இருந்து அவர் கழுத்திலே கத்திய வச்சு ஆபரேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க இன்னொரு ஜோக்கருக்கு பயங்கரமா கையில அடிபட்டு இருக்கும். இப்போ இந்த ஜோக்கர் அடிப்பட்ட ஜோக்கருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா அவன் பொண்ணை கொன்றோன்னு மிரட்டுதுங்க. இவரும் வேற வழி இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அந்த பசங்களும் ஒரு கார் வரத பாக்குறானுங்க. உடனே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அதை நிப்பாட்டி பார்த்தா யாருன்னு பார்த்தா அது இந்த ஊரோட ஷெரீஃப். உடனே இந்த பசங்க செம்ம சந்தோஷமா இருதுங்க. இப்போ அவர்கிட்ட போய் சார் அங்க சில ஜோக்கருங்களாம் எங்களை விரட்டி விரட்டி கொண்டுட்டு இருக்கானுங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கன்னு கதற. ஆனா அவர் இதுங்க சொல்றது எதுவுமே நம்பாம கோல் கையில கன் இருக்கிறத பார்த்ததும் அவனை மட்டும் அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. இதுங்களாம் எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்களும் ரவுடி தான் கத்தி பாக்குதுங்க. ஆனா அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அப்போ குயினுக்கு ஒரு டவுட் வருது, அவர் ஏன் கோலை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காருன்னு கேட்க, இப்போ அதை யோசிக்கலாம் டைம் இல்லடின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஓட ஸ்டார்ட் பண்றாளுங்க. அப்போ அங்க இந்த ஜோக்கர்லாம் மறுபடியும் வந்துருதுங்க. அதுங்கிட்ட இருந்து எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்றாங்க.
தப்பிக்கிறாங்க. ஆனா ராணி மட்டும் அவங்கிட்ட மாட்டிக்கிறா. உடனே அவ வயித்துல ரம்பத்த வச்சே வெட்டி கொன்னுருதுங்க. இப்ப இவங்க 2 பேரும் தப்பிச்சு அங்கிருந்து ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா சோஃபால ஒரு ஜோக்கர் உட்கார்ந்திருக்கு. ஆனா அது இறந்து போயிருக்கு. அப்ப வீட்டு மாடியில இருந்து போன் அடிக்கிற சத்தம் கேட்டதும், அப்பாடா போன் கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல 2 பேரும் மேல போய் பார்க்கறாளுங்க. பார்த்தா அது பழங்காலத்து போன் போல. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியல. அப்போ அந்த இடத்த சுத்தி பார்க்கறாங்க. அப்ப இவங்களோட போட்டோவோட சேர்த்து இன்னும் நிறைய இறந்து போன பசங்களோட போட்டோ இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது இந்த இடம் அந்த ஜோக்கருங்களோடதுன்னு. அப்போ கீழ அந்த மியூசிக் பாக்ஸோட சத்தம் கேக்குது. என்னன்னு வந்து பார்த்தா, இறந்து கிடந்த ஜோக்கர் சடனா எந்திரிச்சு வந்து ஜானட்டோட வயித்துல குத்தி தூக்கிருது. உடனே குயின் பக்கத்துல இருந்த ஒரு பூஜார் எடுத்து அந்த ஜோக்கரோட தலையில அடிச்சிடுறா. இப்போ ஜானட்டுக்கு போய் என்னாச்சுன்னு பாக்குறா. ஜானட் உடனே என்ன சாக விட்டுறாத குயின் வழியில கதறிட்டு இருக்க. அப்போ அந்த ஜோக்கர் மறுபடியும் குயினை கொல்ல எந்திரிச்சு வருது. உடனே இவ என்ன மன்னிச்சிரு ஜானட்னு சொல்லிட்டு அவ கழுத்துல காலை வச்சு முட்டு கொடுத்துட்டு அவ வயித்துல குத்தி இருந்த பிச் ஃபோர்க் உருவி ஜோக்கரோட வயித்துல குத்திடுறா. இப்போ ஜானட் உடனே நான் உன்னை வெறுக்கிறேன் குயின்னு சொல்ல அந்த ஜோக்கரும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இப்போ அங்க இருந்து ஒரு ட்ரக் எடுத்துட்டு தப்பிச்சிடலான்னு பாக்குறா. ஆனா இவளுக்கு காரை ஓட்டுறதுன்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட தெரியல. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா மத்த ஃப்ரெண்டர்ஸ் எல்லாம் வந்து இவளை பிடிச்சிடுறாங்க. அதே சமயம் கிளென் அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஜோக்கர் பார்க்காத டைமை பார்த்து லைஃப் சப்போர்ட் ரிமூவ் பண்ணி விட்டுறாரு. என்னாச்சுன்னு சொல்லி இந்த ஜோக்கர் லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆன டைமை பார்த்து ஒரு கத்தி எடுத்து அவனையும் குத்தி போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறாரு. இப்போ குயின் அந்த பழைய ஃபேக்டரியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் ஒரு ஜோக்கரா அவங்க மாஸ்க் ரிமூவ் பண்றாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த ஊரு ஷெரீஃப், அவ டீச்சர், ஷாப் ஓனர், அப்புறம் வெயிட்ரஸ். அது மட்டும் இல்லாம ஒரு ஆள் புதுசா வரான். யாருன்னு பார்த்தா அது நம்ம மஸ்க். இந்த கும்பலுக்குன்னா அவர்தான் தலைவனே போல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு குயின் கேட்க, அதுக்கு இந்த ஊருக்குன்னு சில ட்ரெடிஷனல் இருக்கு. அத உங்கள மாதிரியான பசங்க தான் கெடுக்குறீங்க. அதனாலதான் இந்த ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து உங்கள மாதிரியான ஆளுங்கள போட்டு தள்ளுறோம்னு சொல்றான். டைரக்டர்ட்ட இதெல்லாம் ஒரு கதையாடான்னு கேட்கணும்னு தான் தோணுது. அப்புறம் ஏன்டா அந்த படத்தோட கதையை போட்டான்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் கதையை சுருக்கி சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப கதைக்குள்ள வந்தா மஸ்க் ஒரு ஸ்கிரீனை இழுக்கிறாரு. பார்த்தா உள்ள கோலை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது உன் புள்ளோட, அவனையும் கொல்ல போறியான்னு குயின் கேட்க, அதுக்கு மஸ்க் உடனே அவனை என்னைக்குமே என் புள்ளையா நினைச்சதில்ல, இவனாலதான் அவங்க அக்கா இறந்து போயிட்டான்னு சொல்றான். அது யாருடா புதுசா அக்கான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கும் தெரியல. அதான் கொல்ல போறேன்னு ஷெரீஃப்ட்ட சொல்லி குயினை சுட சொல்றாரு. அவனும் ஷூட் பண்ணலான்னு வரும்போது கரெக்டா கிளென் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் காரை வச்சு இடிச்சு காப்பாத்திடுறாரு. இடிச்சதுல பறந்த அந்த கம்பிலையும் கல்லுலையும் அடிபட்டு ஷாப் ஓனரும் வெயிட்டரும் இறந்து போயிடுறாங்க. இந்த கலவரத்துல குயின் அங்க இருந்து தப்பிச்சு போய் இந்த ஜோக்கரோட காஸ்டியூம் எல்லாம் வச்சிருக்க இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அவளை கொல்றதுக்கு ஷெரீஃப் இவ்வளவு தேடி உள்ள வர, அப்போ குயின் ஷெரீஃப பின்னால இருந்து அடிச்சு போட்டு ஷாக் கொடுக்கற பேட்டனை வச்சு ஷெரீஃபோட வாயிலே ஷாக் கொடுத்து சாகடிச்சிடறா. இப்போ மஸ்க் கோல் நின்னுகிட்டு இருந்த காரை எடுத்துறான். அவன் கழுத்து நெருக்கி சாக போகும்போது மலமாடு வந்து கயிறை ஷூட் பண்ணி காப்பாத்திடுவான். மலமாடு எப்படி அந்த பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தெரியல. இப்போ குயின் அங்க இருந்து வந்து பாக்குறா. பார்த்தா வானவில் 2 பேரும் முத்த மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன கருமண்டா இதுன்னு அவ அப்பாவை போய் கட்டி பிடிச்சிட்டு இப்ப 4 பேர் சேர்ந்து அங்க இருந்து காரை எடுத்துட்டு கிளம்ப போவாங்க. அப்போ குயினுக்கு காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. கிளென் உடனே அவளுக்கு நல்லபடியா எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுக்க காரை ஸ்டார்ட் பண்றா. அப்போ ஆப்போசிட்ல டீச்சர் வந்து ஒரு ரம்பத்தை வச்சு உங்களை வெட்டாம விட மாட்டேன்டான்னு சொல்ல குயின் காரை ஃபுல் கியர்ல போட்டு அவரை ஒரே ஏத்தி போட்டு தள்ளிடுறா. இப்போ கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. கிளென் மேயர் எலெக்ஷனுக்கு நிக்கிறாரு. அப்போ மஸ்க் எங்கடான்னு கேட்டீங்கன்னா அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு போல. இப்போ குயின் இந்த ஊரை விட்டுட்டு காலேஜ்ல சேர வெளியூருக்கு கிளம்புறா. அங்க கோலும் மலமாடும் வந்து இவளை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவ கார்ல போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த மியூசிக்கல் பாக்ஸ் இருக்கிறத பாக்குறா. ஆனா இவ அதை கண்டுக்காம வெளியே தூக்கி போட்டு அங்க இருந்து போயிட்டே இருக்கா. இத வச்சது மஸ்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு பார்ட் 2 லீடு வேற. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.